ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தி சேர்ஃபுல் பீட். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாராலையும் ஃபோன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த வகையில் அடிக்கடி ஃபோனை சார்ஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் அடிக்கடி சார்ஜ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்க்கறதுக்கு முன்னெல்லாம் நான் சார்ஜ் பண்ணுவேன் 1 hour 1.5 hours வந்து எனக்கு சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போலாம் வந்து 2 hours காமிக்குது, 3 hours காமிக்குது. இல்லை வந்து எனக்கு அந்த சார்ஜ் பண்ணும்போது அந்த டைமிங்கே வந்து காமிக்க மாட்டுது. இந்த மாதிரி பேட்டரி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேட்டரி வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது முன்னாடிலாம் வந்து உங்களுக்கு டைமிங் காமிச்சிட்டு இருந்தது. இப்போலாம் நான் சார்ஜ் பண்ணால் எனக்கு டைமிங் காமிக்க மாட்டுது. 8%, 9%, 15% ஏறி அப்படியே நிற்கிது, சார்ஜே ஏறலை அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் தான். அட்லீஸ்ட் உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து ஒரு 2 GB ஃப்ரீயாக வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வராது. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் இல்லை பேட்டரியில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மொபைல் சாஃப்ட்வேர்ஸே வந்து சப்போர்ட் பண்ணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது எப்படி போயிட்டு உங்களோட பேட்டரியில் ஏதாவது இஷ்யூ இருக்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர்னு இருக்கும். அது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அது மேலே வச்சு கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்டுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் பேட்டரி ஏதாவது மால்வேர் ஃபைல் வந்து அட்டாக் ஆகிருக்கும். உங்கள் பேட்டரியில் ஏதாவது வைரஸ் இருக்கா, இல்லை உங்களோட பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஏதாவது உங்களோட பேட்டரியை சாப்பிட்டுட்டு இருக்கா, அது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அதுவாக வந்து ரீசால்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி அடிக்கடி ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து அதுவாக ரீசால்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோனை சார்ஜ் பண்ணுறது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படுத்துருக்கிற இடத்துக்கே வந்து எக்ஸ்டர்னல் சுவிட்ச் பாக்ஸ் போட்டு உங்களோட சார்ஜிங் வந்து அதில் கனெக்ட் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து வீடியோஸ் பார்ப்பீங்க, இல்லை மூவிஸ் பார்ப்பீங்க, கேம்ஸ் விளாடுங்க, இல்லை உங்களோட ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ஜிங் லெவல் வந்து 90, 80, 70, 60 அப்படின்னு குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே அடிக்கடி போயிட்டு சார்ஜிங்கில் போயிட்டு சொருவிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி சொருவது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட பேட்டரி வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும். நம்ம மனித உடல்கள் போல தான், நம்ம வந்து பசி எடுக்கும் போது தான் சாப்பிட்ணும். அதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மந்தமாயிடுவோம். பொதுவாக பேட்டரி எப்படி உருவாக்குறாங்கன்னா பலவிதமான வேதிப்பொருட்கள் மூலமாக தான் மொபைல் பேட்டரியை உருவாக்குறாங்க. அந்த வகையில் நீங்கள் நைட்டில் சார்ஜ் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரி வந்து 100% சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமும் அகைன் வந்து உங்களோட மொபைலில் சார்ஜிங் வந்து ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களோட பேட்டரியில் இருக்கிற வேதிப்பொருட்கள் வந்து ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மொபைல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட மொபைலில் 80%, 90%, 95% சார்ஜிங் போகும்போதே வந்து அன்பிளக் பண்ணிவிடுங்க. 100% போக விடுறது, 100% போனதுக்கு அப்புறமும் 2 hours 3 hours இல்லை விடிய வந்து சார்ஜிங்கில் உங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் பேட்டரி வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் பேட்டரி வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அது மாதிரியே ஒரு 20%, 15% வரும்போதே வந்து சார்ஜ் வந்து போட்டுருங்க. 0 முடியும் கொண்டு போகாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த ஃபோன் எப்படா இப்போ சுவிச் ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் போயிட்டு சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு சார்ஜிங்கில் போயிட்டு கனெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி மொபைலை வந்து கம்ப்ளீட்டாக டெத் ஆகிற முடியும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் உங்களோட பேட்டரி வந்து லைஃப் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதியாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, உங்களோட மொபைல் சார்ஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். ஃப்ளைட் மோடில் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாமே வந்து கட் ஆகிடும். உங்களோட அப்ளிகேஷன்ஸ், உங்களோட பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். அதனால் உங்களோட மொபைல் வந்து வேகமாகவே சார்ஜ் ஏறிடும். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் 1 hour 1.5 hours வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஃபுல் ஆகிடும். அந்த டைமில் சுவிச் ஆஃப்னு வரதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் ஃப்ளைட் மோடில் போட்டு சார்ஜ் ஏற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஜெனரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.